Hi friends, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. RNBF டிவி சேனலூடாக மற்றொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது வீடுகளில் பாவிக்கின்ற குளிர் சாதன பெட்டி, அதாவது ஃப்ரிட்ஜ் என்று சொல்லுகின்ற இந்த ரீஃப்ரிஜிரேட்டர் பழுதடைகின்ற போது எங்கள் எல்லோருக்கும் அதிகமான சந்தேகம் வருவதுண்டு. சில டெக்னீஷியன் மெக்கானிக் கூட்டி வந்து பார்க்குற நேரம் இந்த ஃப்ரிட்ஜில் உண்மையிலே கேஸ் இருக்குதா அல்லது பழுதடைஞ்சிக்குதா, அல்லது இந்த ஃப்ரிட்ஜில் கம்ப்ரெஷர் பிரச்சனையா அல்லது கேஸ் பிரச்சனையா, என்ன பிரச்சனை இருக்கின்றத நாங்கள் ஒருத்தரும் கண்டுகொள்வது கஷ்டம். உண்மையிலே ஒரு டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் அவருக்குத்தான் அதனுடைய முழு விளக்கமும் தெரியும். அந்த வகையில் எமது வீடுகளில் நாங்கள் பாவிக்கின்ற குளிர்சாதன பெட்டியை பற்றி ஓரளவு தகவலாவது எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் எங்கள் எல்லோருக்கும் தேவை. அந்த வகையில் எங்களோட வீடுகளில் பாவிக்கின்ற குளிர்சாதன பெட்டி இதற்கு எப்பயாவது ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு பிரச்சனை, ஒரு பழுதண்டு வருகின்ற போது சில நேரம் அது கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது கம்ப்ரெஷர் வேலை செய்யாமல் கூலாகாத பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது கம்ப்ரெஷர் வேலை செய்தும் கூட கூல் வராமல் இருக்கலாம். இப்படி சில பிரச்சனைகள் வருகின்ற போது எங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம், இதுக்கு கேஸ் லீக்கா. சில பேர் டெக்னீஷியன் கொண்டு வந்து காட்டுற நேரம் சொல்லுவாங்க, கேஸ் லீக் ஆகிட்டுது, இதுக்கு கேஸ் அடிக்கிறதுக்கு 15,000 ரூபா, கம்ப்ரெஷருக்கு ஆயில் மாற்றணும், ஃபில்டர் மாற்றணும், கண்டென்சர் போடணும், இப்படியான பல தகவல்கள்லாம், பொய்யான தகவல்கள்லாம் சொல்லி எங்களை ஏமாற்றி எங்களோட காசை பறிக்கிறதுக்குரிய வழியைத்தான் அவங்க பார்ப்பாங்களே ஒழிய எங்களோட பக்கம் ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஃப்ரிட்ஜை பாவிக்கிற நீங்கள் கட்டாயம் உங்கள்கிட்ட ஒரு விளக்கம் தெளிவொன்று தேவை என்பதற்காக வேண்டி இந்த பதிவை நான் போடுறேன். எப்படின்னு சொன்னால் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் நாம் எப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ எங்களோட வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாமல் பழுதாக போயிட்டுண்டா அதுக்கு கேஸ் பிரச்சனையா அல்லது கேஸ் இருக்கா இல்லையான்றத நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்குரிய ஒரு ட்ரிக்ஸான வழியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது பாருங்கள், ஒரு கோப்பையில் தண்ணி இருக்குது, இதை எப்படி வச்சுக்கொள்வோம். இப்போ இங்கே பாருங்கள், ப்ளக் பாயிண்ட் ஆன்லேயே இருக்குது, சுவிட்ச் ஆன் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜ் வேலை செய்யுது. இங்கே பாருங்கள், இது வேலை செஞ்சு இதெல்லாம் கல்லாகி எல்லாம் விளங்குற மாதிரி அழகாக இருக்குது. இப்போ இதெல்லாம் கல்லாகி நல்ல முறையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகி கிடக்கு. இந்த எவாப்ரேட்டரை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இதில் நிறைய ஐஸ் படிஞ்சிருக்குது. இப்போ எங்கள்கிட்ட ஒரு மீட்டரும் இல்லை, செக் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்புலையும் இல்லை, எப்படி இந்த ஃப்ரிட்ஜு வேலை செய்யுதா அல்லது கேஸ் இருந்தும் கூலாக. சிலர் வீட்டுகளை பார்த்தா தெரியும் கூலாகும், ஆனால் கல்லாகாமல் இருக்கும். அதுக்கு கேஸ் பிரச்சனை அல்லது ஃபில்டர் பிளாக்கா அல்லது மொய்ச்சர் பிளாக்கான்ற பிரச்சனையெல்லாம் வரும். அப்போ உண்மையிலே இப்படியான ஐஸ் படிஞ்சும் கூட இதுக்கு கேஸ் போதுமா போதாதான்றதை தெரிஞ்சு கொள்றதுக்குரிய ஒரு ட்ரிக்ஸை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பாருங்கள், இதில் எவாப்ரேட்டர் கூல் படிஞ்சிருக்கு. இப்போ சாதாரண எங்களோட கையை வச்சா அது கையை எங்களுக்கு ஒட்டி பிடிக்காது. அப்போ எந்த ஃப்ரிட்ஜில் கேஸு நல்ல முறையில் சரியான முறையில் கேஸ் சர்க்குலேஷன் ஆகி அந்த ஃப்ரிட்ஜு நல்ல முறையில் தெளிவாக சீராக வேலை செய்தோ அந்த ஃப்ரிட்ஜில் இப்படி கையை இப்படி தண்ணியில் லேசாக நனைச்சிட்டு இப்படி எவாப்ரேட்டரில் நாங்கள் டச் பண்ணுற நேரம் எங்களோட கையை அதை அப்படியே பிடிச்சிக்கொள்ளும். நான் பாருங்கள், இப்போ நான் கையை வச்சுக்கிறேன், 3 விரலை வச்சுக்கிறேன். அப்போ ஒரு செகண்ட் அல்ல 1 நிமிஷம் அல்ல அரை நிமிஷம் எங்களோட கையை அப்படி வச்சு நாங்கள் இழுக்கிற நேரம் எங்களோட கையை அப்படியே மேலே அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கொள்ளும். எவாப்ரேட்டர் பகுதியில் அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கொள்றதை நாங்கள் பார்க்கலாம். இந்த கையை ஒட்டி பிடிச்சிட்டு இப்போ அதே போல் நான் மேல் பகுதியில் வச்சு காட்டுறேன். இப்போ எங்கே வைக்கணும்னா கேஸ் உள்ளுக்கு வர்ற பகுதியெல்லாம் பாருங்கள், நான் விரல கையை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த பக்கம் தான் கேஸ் வருது. இப்போ நான் இதில் இந்த கையை வச்சுக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கீழே இருந்து வீடியோ பார்த்தா அழகாக தெரியும். நான் கையை ஈரக்கையை லேசாக நனைச்சிக்கிறேன். இப்போ கேஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வர்ற பகுதிகளில் தான் நான் இங்கே கையை டச் பண்ணிக்கேன். இப்போ வீடியோ கொஞ்சம் மேலே தூக்கி பார்த்தா தெரியும். இப்போ இந்த கையை பிடிச்சி கொடுங்க, இந்த விளைஞ்சா இந்த கையில் ஈரழிப்பு தன்மை. அப்போ அதை இன்னொரு செஞ்சு காட்டும் பாருங்கள். தண்ணியில் வச்சு டச் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் வர்ற இடத்துல பாருங்கள், இப்போ நான் டச் பண்ணுறேன். இப்போ கையை டச் பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் வச்சு பார்த்தா தெரியும் எங்கள் கையை அப்படியே ஒட்டி கொள்ளும். இந்த பார்த்து வளங்க இந்த. அப்போ எங்களோட கையில் இருக்கிற ஈரத்தன்மையை அந்த ஃப்ரிட்ஜ் அப்படியே உறிஞ்சி கொள்றதுனால இப்போ எங்களுக்கு திரும்ப ஒருக்கா காட்டும் பாருங்கள்.
இதே மாதிரி ஃப்ரிட்ஜ் நல்லா வேலை செய்கிற நேரம் இந்த கூழ் வர்ற பகுதிகளில் நாங்கள் டீப் ஃப்ரீசராக இருக்கலாம் அல்லது இப்படி இந்த மாதிரியான நோ ஃப்ரெஸ்ட் ஃப்ரிட்ஜாக இருக்கலாம். எந்த ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் கூழ் வர்ற ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் பண்ணுற பகுதிகளில் நாங்கள் கையை லேசாக நனைச்சிட்டு ஈரத்தன்மையோடு நாங்கள் டச் பண்ணுற நேரம் எங்களோட கையை அப்படியே பிடிச்சிக்கொள்ளும். இதை வச்சே நாங்கள் உறுதி செய்யலாம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு கேஸ் பிரச்சனை இல்லைன்றத. இது ஒரு உங்களுக்கு ட்ரிக்ஸாக காட்டுறேன். இதே மாதிரி சில பேர் உங்களுக்கு வந்து ஏமாற்றுவாங்க, கேஸ் அடிக்கணும், ஆயில் மாற்றணும், இப்படியான சில பொய்யான தகவல்கள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஒரு முறை நம்மளோட வீடுகளில் இருக்கிற ஃப்ரிட்ஜு பழுதாக போனால் இப்படி ஒரு டெஸ்ட்டை பாருங்கள். இந்த கூழ் வருது, கல்லாகுது இல்லை அல்லது வேறு பிரச்சனை இருக்கின்ற டெக்னீஷியனை மாற காட்டுறதுக்கு முதல் கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் ஒன்று செஞ்சு பாருங்கள். இதே போல் டீஃப்ரெஸ்டாக இருக்குது, அதாவது இதே போல் ஃப்ரிட்ஜாக இருக்கலாம் அல்லது டீப் ஃப்ரீசராக இருக்கலாம். எந்த ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் நான் சொன்ன முறையில் லேசாக டச் பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கையை ஒட்டி பிடிக்குதான்னு சொல்லி பாருங்கள். அப்படி கையை ஒட்டுதுண்டா உங்களுக்கு மீட்டர் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் செக் பண்ணி கொள்றதுக்கு. அப்போ இந்த ஃப்ரிட்ஜ் நல்ல முறையில் வேலை செய்யுது, இதில் கேஸ் பிரச்சனை இல்லைன்றத நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.